மக்களை பிரிக்கும் சனாதனம் நிச்சயம் ஒழிக்கப்பட வேண்டும். நன்றி, வணக்கம். ஒரு இடத்த மட்டும் இலக்க குறி வச்சு அடிக்கிற மாதிரி இது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட செய்யற மாதிரி இருக்குது. கண்டிக்கத்தக்க ஒண்ணுதான். சனாதனங்கிறது எல்லாரும் வாழ்வியலுக்கு எப்படி எப்படி வாழணும் வாழக்கூடாதுங்கிற நெறிமுறைகளை வகுத்திருக்கிறது. அப்ப அறம் பிறந்து வாழ சொல்றாங்களா இவங்க? இப்படி ஒரு கேள்வி எழுதல. சனாதனம்னா முதல்ல சனாதனங்கிறது வாழ்க்கையினுடைய நெறிமுறைகளே அந்த காலத்துல இருந்து வழிவகுத்து வச்சிருக்கிறது தான். ஒரு மனிதன் பிறந்தால் இப்படி வாழணும், இப்படி வாழக்கூடாது, ஒரு தலைவன் இப்படி இருக்கணும், ஒரு தகப்பன் இப்படி இருக்கணும், ஒரு மனைவி, ஒரு கணவன், ஒரு பிள்ளைகள், பெற்றோர் இவங்கெல்லாம் இப்படிதான் வாழணும், ஒரு ஆசான் இப்படி இருக்கணும், ஆசிரியர் இப்படி இருக்கணும்னு ஒரு சட்டத்திட்ட வரம்பு வகுத்து வச்சிருக்கிறது தான் சனாதனம். சனானாலே காலங்காலமாக, பழநெடுங்காலமாக, நீண்ட காலமாகன்னு இப்படி பல பொருள். சனாங்கிறது ஒரு சமஸ்கிருத சொல்லு. இதுதான் அதுக்கு பொருள். அந்த வகையில பார்த்தா இந்த நெறிமுறைகளுக்கு உட்பட்டு வாழ வேணான்னு இவங்க சொல்றாங்களா? இப்ப பாத்தீங்கன்னா சனாதனங்கிறது, அதாவது இவங்க இன்னொன்னு இறை மறுப்பு, பகுத்தறிவு ரெண்டையும் ஒன்னா வச்சு பாக்குறவங்க இவங்க. ஆனா இறை மறுப்புங்களுக்குள்ள அது இந்து சமயத்துல மட்டும்தான் இவங்க பேசிட்டு இருப்பாங்க. எல்லா மதத்திலயும் நிறைய கோட்பாடுகள் இருக்குது, கொள்கைகள் இருக்குது, எல்லா இடத்துலயும் சில மூடத்தனங்கள்லாம் இருக்குது. அது அவங்களுடைய விருப்பம். நீங்க பேசினா இறை மறுப்புனா எல்லாத்தையும் பேசலாம், மூடத்தனம்னா எல்லாத்தையும் பேசலாம். அதையே ஒரு இடத்த மட்டும் இலக்க குறி வச்சு அடிக்கிற மாதிரி இது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட செய்யற மாதிரி இருக்குது. ஆக இது கண்டிக்கத்தக்க ஒண்ணுதான். சனாதனங்கிறது எல்லாரும் வாழ்வியலுக்கு எப்படி எப்படி வாழணும் வாழக்கூடாதுங்கிற நெறிமுறைகளை வகுத்திருக்கிறது. அப்ப அறம் பிறந்து வாழ சொல்றாங்களா இவங்க? இப்படி ஒரு கேள்வி எழுதல. அதனால வன்மையா கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் தான். இவங்க சனாதனத்தை பேசணும்னாக்க எங்கேயுமே அந்த வழிமுறைகள்லாம் இல்லையா? இப்ப வள்ளுவன் கூட தான் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கிறாரு. எல்லா மதங்களும் பெற்ற தாய் பசியோடு இருந்தா எப்படியாவது அவளை காப்பாத்து, அவளுக்கு சாப்பாடு போடுங்க. வள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருக்காரு. ஈன்றால் பசி காண்பாளாயினும் வேண்டற்க சான்றோர் பழிக்கும் வினைன்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி ஆனாலும் அறம் பிறந்து சம்பாதிக்க கூடாது, அதுல ஈர்த்தின பொருளை கொண்டாந்து தாய் பசிய கூட ஆத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. இது இது அந்த கோட்பாட்டுக்கு உட்பட்டு வர மாதிரிதான் இருக்குது. இப்ப இதெல்லாம் வேணாம், நாம எப்படியாவது பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கறதுனா, இந்த சனாதனம் பேசுறவங்க எல்லாம் இந்த அறநெறிகளுக்கு உட்படாதவங்க. நீங்க வேணா பார்க்கலாம், இவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வரதற்கு முன்னாடி இவர்களுடைய சொத்து மதிப்பு என்ன, வந்ததுக்கு பிறகு என்ன, இவர்கள்லாம் இதை பேசுறாங்களா? முதல்ல இவங்க எல்லாம் அந்த அறநெறி தவறியவர்கள். நீங்க பாருங்களேன், ஒரு துறவியோ ஒரு பரதேசின்னு சொல்லுவோம், அவங்களோ அந்த இருந்த உடையோட அப்படியே தான் வாழ்ந்துகிட்டு இருப்பான். அவன் ஏன்னா அந்த அறம் பெறாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். இருக்கிறது போதும், வயிற்றை தாண்டி சாப்பிட முடியாது, தாகத்தை தாண்டி தண்ணி குடிக்க முடியாதுங்கிறத தெரிஞ்சு திட்டமான வாழ்க்கையை மேற்கொண்டு வாழ்ந்துகிட்டு இருப்பான். சில துறவிகள் தன்கிட்ட சேர்ந்த பொருளாதாரத்தை மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுறதுல ஒரு பெரும்போக்கான சிந்தனையில அறநெறியோட போயிட்டு இருப்பான். ஆனா இவர்கள் எது வந்தாலும் எனக்கு பத்தல இதான் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்களா, தொலைக்காட்சி எல்லாத்தையும் சொல்லுது 30,000 கோடி 50,000 கோடி அம்மா சம்பாதிச்சாங்க, இம்மா சம்பாதிச்சாங்க. அவங்க கட்சியை சேர்ந்த ஒரு பிரமுகரே சொல்லியிருக்கிறாரு. இப்போ கூட தேர்தலில் அவர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி இவங்கெல்லாம் அறம் பிறந்தவங்க அறம் பிறறத பத்தி தான் பேசுவாங்க. அவங்களுடைய நோக்கம் வியாபாரம், பிஸ்னஸ். அதுல பாவ புண்ணியத்துக்கு இடம் கிடையாது. ஆக வியாபாரத்துல லாப நட்டத்தை தான் பார்க்குவாங்களே வழி அவங்க பாவ புண்ணியத்தை பார்க்கல. சர்வீஸ் மைண்ட் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்க இப்படிதான் பேசுவாங்க. இதை ஒரு பெருசா எடுத்துக்க வேண்டியதா எனக்கு தெரியல. இது ஒரு இன்னொன்னு, இது ஒரு பேசு பொருளாவே இருக்க வேண்டிய அளவுக்கு இல்லைங்கிற மாதிரி எனக்கு தோணுது.